அநேக ஊழியக்காரர்களை நம்ம பார்க்கிறோம். ஊழியம் என்ற பெயர்ல அநேக வீடுகளை சந்திக்க போறாங்க. வீடு வீடா வீடு வீடா இதே வேலையா நம்ம போயிட்டு அவர்களுக்காக அப்படியே ரொம்ப பாரப்பட்டு ஜெபிப்பது போல ரொம்ப நேரமா அவங்களுக்காக ஜெபித்து நீண்ட ஜெபம் பண்ணி, விதவைகளா இருக்கிறவங்க, பேதைகளா இருக்கிறவங்க, ஒன்றும் அறியாத இருக்கிற பெண்கள், கிராமத்து பெண்கள், ஒன்றுமே தேவனை பற்றி ஒன்றும் தெரியாத ஜனங்களை கூட நான் ஜெபம் பண்ண எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அநேக நேரம் ஜெபம் பண்ணி அவங்க வீட்டுல ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ஒரு நல்ல காணிக்கையை வாங்கி நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நம்ம செய்யறவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்களாம், அதிக ஆக்கினை அடைவார்களாம். விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடாதீங்க, அவங்களே கணவர் இல்லாம நிறைய பாடுகள் மத்தியில இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, ஒரு கலசம் தண்ணியை நீ வாங்கி குடி, அதன் நிமித்தம் அதனுடைய பலன் அவர்கள் அடையாமல் போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுது. வேலையால் கூலிக்கு பாத்திரம்னா கர்த்தருக்குள்ள போஷிப்பாரு. அதிக ஜெபம் பண்றீங்க, எதுக்காக அப்படி பிரயாசப்படணும்? ஆண்டவர் அப்படி சொல்லி, உங்க ஜெபம் அவர் வானத்துல இருக்கிறார், நீங்க பூமியில இருக்கிறீங்க, உங்க ஜெபம்